ஹலோ, இன்னைக்கு டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. டிசம்பர் மந்த் ரீடிங் பார்ப்போமா? டிசம்பர் மந்த் பயங்கர பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. மந்த் ஸ்டார்டிங்கில் எல்லாருமே சில பேரோட எனர்ஜிஸ் தெரியுது. ரொம்ப ஒரு பரபரப்பான எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்குது. December month reading for collective. In case December month உங்களுக்கு பர்சனலி உங்களுக்கு ரீடிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மந்த் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் பர்சனல் ரீடிங்க்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன், எவ்வளோ சார்ஜஸ் என்னன்னு சொல்லிவிட்டு. சரியா? இன்கேஸ் உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா இந்த மந்த் ரீடிங் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஓகே. இப்போது நான் பண்ணுறது கலெக்டிவ் ரீடிங். டிசம்பர் மந்த் உங்களுடைய க்ரோத், ஃபினான்ஷியலி நிறைய விஷயங்களில் க்ரோத் ஸ்டார்ட் ஆகிறது நல்லாவே தெரியுது உங்களுக்கு. ஃபினான்ஷியலி மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அப்டேட்ஸ் க்ரோத் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண திங்ஸ் உங்களுக்கு கிடைக்க அந்த நேரம் மாதிரி உங்களுக்கு தெரிய வருது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண, நீங்கள் அதிகமாக நீங்கள் வந்துட்டு எந்த விஷயத்துக்காக நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அந்த விஷயங்களுக்காக எல்லாமே வந்துட்டு இந்த டிசம்பர் மந்த் ரொம்பவே நல்ல மந்த்தாக உங்களுக்கு இருக்க போகுது. ஸ்டார்டிங்கில் இருந்தே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களால் பார்க்க முடியும். சில விஷயங்களில் க்ரோத், சக்ஸஸ் அந்த மாதிரி நிறைய பேரோட இன்வால்மெண்ட் உங்கள் லைஃப்பில் இருந்தாலும், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்தாலும், ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் மற்றவங்களோட இன்வால்வ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆனாலும் உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. ஹை பிரிஸ்டஸ் இந்த எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க. ஹை பிரிஸ்டஸ் எனர்ஜியில் ரொம்பவே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜியில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எல்லா விஷயங்களும் மூவ் பண்ணுறீங்க. சில பேர் வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி ஏதோ சில விஷயங்கள் பண்ணுறதுக்காக மேபி ஜாயின் ஆகிற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் பிஸ்னஸ், ஒர்க் பிளேஸ், இல்லை யார் கூடயாவது பார்ட்னராக நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து உங்களை வந்துட்டு டிட்டாச் பண்ணியிருக்கீங்க. டிட்டாச்மெண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்துக்காக தான், உங்களுடைய லைஃப் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு க்ரோத்துக்காக நீங்கள் சில விஷயங்கள்லேருந்து சில பேர்கிட்டேருந்து பீப்புள்ஸ்கிட்டேருந்து நீங்கள் உங்களை டிட்டாச் பண்ணியிருக்கீங்க. நிறைய விஷயங்களை தனியாக இருந்து நிறைய விஷயங்களை உங்களால் அனலைஸ் பண்ண முடியுது. உங்களுக்கான ஃப்யூச்சர் உங்களால் கிளியராக பார்க்க முடியுது. ஸோ அதனால் நீங்கள் லலான்ற நான் அதனால் இப்போது டிட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லோன் அந்த மாதிரி நீங்கள் ஒரு எனர்ஜியில் இருந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படி தானே? சில பேருக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜின்றது ரொம்பவே சுற்றி அடிக்குது. நெகட்டிவ் எனர்ஜி நிறைய பேர், சில பேருக்கு. ஓகே, நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் யார்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்கீங்க, யார்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க. சில பேர் வந்துட்டு ஃபுட் ஷேர் பண்ணுறது இருக்கும், நெய்பர்ஸ் கிட்ட, தெரிஞ்சவங்க கிட்ட வந்து ஃபுட்டு ஷேர் பண்ணுறது, சமைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. கொஞ்சம் உங்களுடைய அந்த ஷேரிங்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க கொஞ்சம் நாளைக்கு.
சில பேருக்கு. சரியா? கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபவுண்டேஷன் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரீங்க. அதுக்கான நேரம் உங்களுக்கு கிட்ட வரும்போது தான் நீங்கள் ரொம்பவே எல்லார்கிட்டேருந்தும் நீங்கள் டிட்டாச் ஆகிற மாதிரியும் சில சூழ்நிலைகள் ஏற்படும். ரொம்ப லோன்லி இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் லைஃப்பில் இருக்கும். நீங்கள் அந்த சில டைம் நீங்கள் அதிகமாக ஃபீலும் பண்ணுறீங்க, ரொம்ப ஒரு லோன்லி ஃபீல் இருக்குன்னு. ஆனால் இந்த லோன்லினஸ்ன்றது ஒரு நல்ல உங்களுடைய லைஃப்காக தான் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஸ்ட்ராங் மைண்ட். சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் தனியாக இருந்தால் தான் உங்களால் கடவுள் உங்களுக்கு சில பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்கும்போது உங்களால் அது ஏற்றுக்கிற அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்க முடியும். சில விஷயங்களுக்காக உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங் ஒரு நல்ல எப்போவுமே ஸ்டேபிளான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். லைஃப்பில் எதுவாக இருந்தாலும் எந்த விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் இப்போ வரும்போது ரொம்பவே ஒரு ஸ்டேபிளான விஷயமாக தான் உங்கள் லைஃப்பில் இருக்க போகுது. 2 வாட்டி பார்த்துட்டு இந்த கார்டு நான் உங்களுக்கான ஒரு ரெஜாய்ஸ் இன் செலிப்ரேஷனா? ஆமாம், செலிப்ரேஷன். ரெஜாய்ஸ் இன் செலிப்ரேஷன். 3 கண்டிப்பாக கண்டினியூஸாக இந்த மந்த்து ஃபுல்லாகவே 3ன்றது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. 3 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும், 444 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும், 111 222 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும், 22 சில பேர் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க, லைஃப்பில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க. உங்களுடைய இன்ட்யூஷன் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய விஷயங்கள்ல அதை ரொம்பவே ஒரு நல்ல விதமாக யூஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கான ரிவார்ட் இந்த டிசம்பர் மந்த். நிறைய விஷயங்கள் அன்லாக் ஆக போகுது. உங்களுடைய லைஃப்பில் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் அன்லாக் ஆக போகுது. உங்களுக்கான ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கான ஜஸ்டிஸ், இவ்வளோ வருஷமாக நீங்கள் வெயிட் பண்ணதுக்கான ஜஸ்டிஸ் ஆல்ரெடி கொஞ்சம் அது சில திங்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்திருக்கும் ஆல்ரெடி. இப்போது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒரு மிராக்குலஸ் நிறைய திங்ஸ் உங்கள் லைஃப்பில் நடக்கிறது, நிறைய விஷயங்கள் நீங்கள் மேஜிக்கல் திங்ஸ் உங்கள் லைஃப்பில் வர்றது உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு இதுக்கு முன்ன உங்களுக்கு கிடைக்காத அந்த மரியாதை, அந்த ரெஸ்பெக்ட், அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஏதோ ஒரு விஷயத்துக்கான ஒரு நீங்கள் ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அந்த விஷயத்துக்கான ஒரு என்ன ரொம்ப மைண்டு பிளாக் ஆகுது, ஏன்னு தெரியல. அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் அந்த எடுத்து வைக்கிற அந்த ஸ்டெப் எல்லாமே இந்த டிசம்பர் மந்தில் உங்களுக்கு நிறைவேறும். சில விஷயங்களை நீங்கள் தயங்கிட்டு இருப்பீங்க லைஃப்பில் பண்ணுறதுக்காக. அந்த மாதிரியான விஷயங்களை கூட நீங்கள் இந்த மந்தில் நீங்கள் ரொம்பவே ஒரு ஆக்டிவாக நிறைய விஷயங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாளாக இருந்தாலும் நிறைய விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. அந்த விஷயத்தில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க. உங்களுக்கான க்ரௌன் உங்களுக்கு வந்தே தீரணுன்ற மாதிரி ஒரு டிசிஷனில் நீங்கள் தனியாக மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுடைய நியூ லைஃப்காக எந்த விதமான கன்ஃபியூஷன், எந்த விதமான ஆப்ஸ்டக்கிள்ஸும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, தடுக்க முடியாது. உங்களுக்கான ஸ்டார் குவாலிட்டி அந்த மாதிரியான ஒரு லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. ஸ்டார் குவாலிட்டி பர்சன். இதில் ஒரு கோட் பார்த்துருவோமா? பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, இந்த மந்த் ஃபுல்லாக கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த மந்த் கொஞ்சம் அதிகமாக உங்கள் மைண்டுக்கும் அதிக வேலை கொடுக்க போகிறீங்க. நிறைய ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க. கொஞ்சம் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப்பில் அதுலேருந்தும் நிறைய பேர் டிட்டாச் ஆகுறீங்க. ஒரு நல்ல லைஃப் உங்களுக்கு அதுக்காகவே நீங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த ஒர்க்கு எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆன்சர் உங்களுக்கு தெரியாத மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போது உங்களுக்கு அதுக்கான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 2 ஆஃப் கப்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் அதிக ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் சரி, டெத் கார்ட் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் உங்களுக்காக லைஃப்பில் நிறைய ஏதோ சிச்சுவேஷன் சேஞ்சஸ்க்காக
ஏதோ சில விஷயங்களுக்காக நீங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்காகவும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. சில பேர் வந்து உங்களுடைய கார்மிக் சிச்சுவேஷன்ஸில் இருந்து என்ன வேணாலும் இருக்கலாம். கார்மிக்ன்றது கார்மிக் சிச்சுவேஷன்ஸ்லேருந்து ஒரு டாக்ஸிக் சிச்சுவேஷன்ஸ்லேருந்து வெளியில் வரீங்க. உங்களுக்கான அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அதுக்காக தான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுலேயும் ஸ்டார் கார்டு, அதுலேயும் ஸ்டார் கார்டு 2 வாட்டி கன்ஃபர்மேஷன் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஐடென்டிட்டியை மற்றவங்க பார்க்குற அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் எடுத்துகிட்டு வர போகிறீங்க. என்ன விதமான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லைஃப்பில் எல்லா விஷயத்துலையுமே ஒரு ரொம்பவே சக்ஸஸாக இருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க எல்லா விஷயத்துலையுமே. சில பேர் ஃபேமிலியோட டிட்டாச் ஆகியிருந்தீங்கன்னா, இப்போதைக்கு டிட்டாச் ஆகிருக்கீங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான யூனியன் கண்டிப்பாக இருக்குது. ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இல்லை பார்ட்னர்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள யூனியன் இருக்குது. ரொம்ப ஒரு ஹாப்பியான லைஃப், ரொம்ப ஹாப்பியான லைஃப் இந்த டிசம்பர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். ஓகே, இதுதான் உங்களுடைய டிசம்பர் மந்த் ரீடிங். ஓகே, உங்களுடைய சில பேருக்கு வந்து உங்களுடைய கரியர் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், தனியாக தெரிஞ்சுக்கணும், கலெக்டிவ், அதுவும் பார்த்துடலாம். கரியர், உங்களுடைய கரியர், கலெக்டிவ்கான கரியர் இந்த மந்த் எப்படி இருக்கும்? இந்த மந்த் உங்களுக்கான கரியர் சூப்பராக இருக்குது. சூப்பர். நான் கார்ட்ஸ் காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கான கரியர் ஒரு புது அஸ்திவாரம் கிரியேட் பண்ணுறீங்க. தெரிகிறதா ஒரு புது அஸ்திவாரம், ரொம்பவே ஒரு புது விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு அஸ்திவாரம் போடுறீங்க. இனாக்ரேஷன்ஸ் பண்ணுறீங்க. சில பேர் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய கரியர் ரொம்பவே அமர்க்கலமாக இருக்கிறது. அமர்க்கலமாய். வேறு என்ன பார்க்கணும்? கரியர் ஒரு காமன் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரீடிங். யாருக்கும் ஒருத்தருக்கு 2-3 பேருக்கு எப்படி யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு சேனல் மெசேஜ் வருது. சேனல் மெசேஜ் உங்களுடைய ஆன்சஸ்டர் ஆர் உங்களுடைய உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான பர்சன், அம்மாவா, அப்பாவா, அக்கா, உங்கள் க்ளோஸ் ரிலேஷன் இருக்கிற பர்சன் ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறாங்க. என்ன மெசேஜ்ன்றதை பார்க்கலாம். சரி, இது ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கணும். பார்க்குறவங்க சில பேர் வந்துட்டு உங்களுடைய லைஃப் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்தாலும் நீங்களே சில விஷயங்களை வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு சில விஷயங்களை நீங்களே பண்ணிக்கிறீங்க. தானாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க, தானாக இமேஜின் பண்ணுறீங்க. சில விஷயங்களை தானாகவே சில விஷயங்களை ஸ்டோரி எடிட்டிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறீங்க. பேசாமல் படத்துக்கு கதை எழுதுறதுக்காவது போயிடலாம். நீங்களாம் இந்த மாதிரி இமேஜின் பண்ணுறவங்க ஸ்டோரியாக நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிட்டு, நீங்களே இமேஜின் பண்ணிக்கிட்டு, உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டு, எதிர்க்க நல்ல விஷயங்களை அப்ரிஷியேஷன் பண்ணாமல் மற்ற விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு, அந்த விஷயங்களுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் பண்ணிவிட்டு
அதுதான் உங்களுக்கான லைஃப், இல்லை அதுதான் அதனால தான் நீங்கள் உயிர் வாழ்கிற மாதிரியும், அது இல்லைன்னா நீங்கள் இல்லாத மாதிரியும் நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்கீங்க சில பேர். ஓகே, உங்களுடைய loved ones or ancestors தான் அதிகமாக இருக்குது சில பேருக்கு உங்களுடைய loved ones. ஓகே, ஏதோ விஷயம் கன்வே பண்ண நினைக்கிறாங்க. Oh my gosh. First card, 9 of Cups. எல்லாமே cups இருக்கு, pentacles இருக்கு, cups, pentacles, 9 of Cups, 8 of Cups, 5 of Cups. ஓகே, சில விஷயங்கள் லைக் நான் லாஸ்ட் இப்போ இந்த ரீடிங்கில் இப்போ சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் சில டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப், சில வந்து கார்மிக் சிச்சுவேஷன்ஸ்லேருந்து இது உங்களுக்கான நேரம். போல்டாக நீங்கள் வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்து போல்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் ஜேர்னியை. பயப்பட வேண்டாம், போல்டாக பேசுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுங்கள். பயந்துட்டே பின்தங்கி இருந்தது போதும், லைஃப்பில் முன்னேறுங்க. சரியா, இதுதான் உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் சொல்ல வராங்க. டெம்பரன்ஸ் கார்டு இருக்கு. ஓகே, தி எம்பரர் கார்டு ரிவர்ஸில் இருக்கு. ஒரு எம்பரர் எனர்ஜிக்கு வர்றதுக்காக நீங்கள் சில போல்டான மூவ்ஸ் எடுக்கணும், சில போல்டான சில ப்ராஜெக்ட்ஸையும் எடுக்கிற மாதிரி இருக்கும், போல்டு பிளானும் பண்ணுற மாதிரி இருக்கும் சில பேர். அதனால் எந்த விஷயத்துலையும் தயங்காமல் பயப்படாமல் முன்னேறுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, 3 of Swords. இதுதான் உங்களுக்கான மெசேஜ். உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ், உங்களுடைய லவ் ஒன்ஸ், அவங்கக்கிட்டேருந்து வந்த மெசேஜ். சில பேர் வந்து நீங்கள் எம்பரர்ஸ் எனர்ஜியில் இருந்தாலும் சில நேரத்தில் ஒரு அதிகமான ஒரு பாசத்தினால, சில பேர் மேல் வைக்கிற அந்த பாசம் அன்புனால நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து கோட்டை விடுறீங்க. சில விஷயங்களை நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் பின்வாங்குறீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய முழு அந்த ஒரு டெடிகேஷன்றது அந்த ஒர்க்கில் இல்லாத மாதிரி போயிடுது. சில நேரத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப்காக நீங்கள் போல்டான சில சில முடிவுகள் எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் பண்ண சொல்லி தான் உங்களுக்கு இந்த மெசேஜ். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மந்த் பர்சனல் ரீடிங் வேணும்னா பர்சனலி உங்களுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். சரியா, டேக் கேர், காட் பிளஸ்.